கற்றகற்பித்த சேனல் இப்போ என்ன பார்க்க போறோம் டிஎன்பிஎஸ்ஸோட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தமிழ் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 38 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க 37 வீடியோ போட்டுருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. எப்படி நீங்க படிக்கிறீங்களோ அதே மாதிரி சைடு பை சைடு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்த்துட்டே வாங்க. அப்பதான் படிக்கிறப்போ ரிவிஷன் பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல இருந்துமே 15 அல்லது 20 கேள்விகள் எப்படியா இருந்தாலும் தேர்வுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அதனால ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கும் அல்லது எஸ் அப்படின்ற கமெண்ட்டும் கொடுங்க. இப்போ முதல் கேள்வி பார்த்தலாம். பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடுக. கீழே கொடுத்திருக்கிற பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடுக. செய்யுள் அப்படின்றதுக்கு என்ன வினை மரபு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எழுதினால், ஆப்ஷன் பி செய்தால், ஆப்ஷன் சி புனைந்தால், ஆப்ஷன் டி இயற்றினார். பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இந்த மரபு சொற்கள் டாபிக்ல வரும். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ செய்யுள் அப்படின்றதுக்கு சரியான வினை என்ன வரும்? இயற்றினான். ஆப்ஷன் டி இயற்றினான் அப்படின்றது சரியான விடை. செய்யுள் இயற்றினான் அப்படின்றதா கரெக்டான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி. சரியான ஒன்றை இனம் காணுங்க. சரியான ஒன்றை இனம் காணுங்க. இதுல எது சரியா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அவன் சிகப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். ஆப்ஷன் பி அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். சிவப்பு. மூன்றாவது அவன் சிகப்பு மேலங்கியை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். ஆப்ஷன் டி அவன் சிகப்பு ஷர்ட் அணிந்து கொண்டு ஆபீஸ்க்கு புறப்பட்டான். இதுல எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அவன் சிவப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் அப்படின்றது சரியான விடை. அவன் சிவப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் அப்படின்றது சரியான விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர். பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர். ஆப்ஷன் ஏ திருவிக்கா, ஆப்ஷன் பி பேரறிஞர் அண்ணா, ஆப்ஷன் சி நேரு, ஆப்ஷன் டி ராஜாஜி. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே அப்படின்னு அம்பேத்கரை யாரு புகழ்ந்துரைச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி நேரு. நேரு தான் என்ன சொல்லியிருக்காரு? பகுத்தறிவு துறையில அவருக்கு இணை அவரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நான்காவது. எவருடன் உறவு களவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார். எவருடன் உறவு களவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார். ஆப்ஷன் ஏ உள்ளே பல பொருள் வைத்துள்ள உத்தமர்களின் உறவு. ஆப்ஷன் பி மனதில் பல பொய்களை பேசுபவர்களின் உறவு. ஆப்ஷன் சி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர்களின் உறவு. ஆப்ஷன் டி நோயற்ற வாழ்க்கை வாழ்பவர்கள். எவருடன் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. யாரு? வள்ளலார் சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் சி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு. எவருடன் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோரோட உறவு. யார் சொல்லியிருக்கா? வள்ளலார் சொல்லியிருக்காரு. அடுத்து ஐந்தாவது கேள்வி. இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல்லை தருக. இன்சொல் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் ஆப்போசிட் வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இந்த இடத்துலதான் நம்ம பார்க்கணும். இன்சொல் அப்படின்றது பொருளா இல்ல எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களான்னு கவனமா பார்க்கணும். ஆப்ஷன் ஏ நல்ல சொல், ஆப்ஷன் பி செஞ்சொல், ஆப்ஷன் டி வன் சொல், ஆப்ஷன் டி மென் சொல் சொல்லியிருக்காங்க. இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வன் சொல். அப்ப இன்சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன? வன் சொல் அப்படின்றது. அப்ப இன்சொல்லோட பொருள் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஆறாவது கேள்வி. நண்பர்களாகி நயமில்லா செய்வாருக்கு. இதில் நயம் இல்லா என்பதற்கு பொருள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வஞ்சகம், ஆப்ஷன் பி சூழ்ச்சி, ஆப்ஷன் சி நன்மை, ஆப்ஷன் டி பழித்தல். நயமில்லா அப்படின்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நன்மை. நயமில்லா அப்படின்றதுக்கு பொருள் என்ன? நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏழாவது கேள்வி. அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ அம்மானை ஒரு காய் வகை விளையாட்டு. ஆப்ஷன் பி அம்மானை சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டு. ஆப்ஷன் சி அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவர். ஆப்ஷன் டி அம்மானை பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது. இதுல என்ன கேட்டிருக்காங்க? தவறானது கேட்டிருக்காங்க. ரொம்ப கவனமா பார்க்கணும். அப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவர் அப்படின்றது தவறு. அப்போ இதுக்கு ரைட்ல என்ன அப்படின்றத பார்த்தலாம். அம்மானை ஒரு வகை காய் விளையாட்டு அப்படின்னு ரைட். அப்ப அம்மானைன்றது ஒரு வகை காய் விளையாட்டு.
அடுத்து அம்மானை சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டு. ஒரு காய் விளையாட்டு, ஒரு வகை காய் விளையாட்டுன்னு பார்த்தோம். இது ஒரு சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டுன்னு பார்த்தாச்சு. என்னது? ஒரு சுவையான உரையாடல் விளையாட்டு. இது பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது. அப்போ ஒரு வகை காய் விளையாட்டு, சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டு, பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து 8வது கேள்வி. கீழில் உள்ளவற்றில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ செம்மை, ஆப்ஷன் பி பசுமை, ஆப்ஷன் சி கருமை, ஆப்ஷன் டி எளிமைன்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது பொருத்தமில்லைன்னா ஆப்ஷன் டி எளிமை அப்படின்றது பொருத்தமில்லை. ஆப்ஷன் டி எளிமை அப்படின்றது பொருத்தமில்லை. அடுத்து 9. ப்ரொபோசல் அப்படின்ற அலுவலக கலைச்சொல்லருக்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரொபோசல் அப்படின்ற அலுவலக கலைச்சொல்லிற்கு தமிழாக்கம் கூறுக. கலைச்சொல் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ கருத்துரு, ஆப்ஷன் பி மெய்யுறு, ஆப்ஷன் சி கூர்ந்தறி, ஆப்ஷன் டி கூர்ந்துணர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ கருத்துரு. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ கருத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது கேள்வி. அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாதாள கழிவு, ஆப்ஷன் பி புதை சாக்கடை, ஆப்ஷன் சி பாதாள கழிவு நீர் வழி, ஆப்ஷன் டி புதைக்குழி. அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் அப்படின்றதுக்கு பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி புதை சாக்கடை. ஆப்ஷன் பி புதை சாக்கடை. இப்போ அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் என்ன? புதை சாக்கடை அப்படின்றது கரெக்ட். அடுத்து 11வது கேள்வி. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுங்க. இதுவும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், பார்க்காதவங்க நகர வேறுபாடுன்னு டாபிக்ல போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சு படிச்சுட்டு வாங்க. கறி, இந்த ரீக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. யானை காய்கறி, கருமை கடுமை, சாட்சி காட்சி, ஆடு மாடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ யானை காய்கறி. அப்போ இந்த ரீ வந்துச்சு அப்படின்னா யானை, இந்த கறி என்னது? யானையை குறிக்குது, இந்த கறி காய்கறியை குறிக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கறி அப்படின்னா யானையை குறிக்குது, அந்த கறி அப்படின்றதுக்கு காய்கறியை குறிக்குது. அடுத்து 12வது கேள்வி. பொருந்தாத இணையை கண்டறிக. கோலம் அப்படின்னா அழகு, கூலம் அப்படின்னா தானியம், குளவி அப்படின்னா குழந்தை, கூரை அப்படின்னா புடவை. இது சொல்லும் பொருள்ல வரும். அப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி கூலம் தானியம் அப்படின்றதான் பொருந்தாத இணை. கூலம் தானியம் அப்படின்றது பொருந்தாம இருக்கு. அப்ப மிச்சம் 3ம் பொருத்தமா இருக்கு. கோலம் அப்படின்றது அழகு அப்படின்றது கரெக்ட், குளவி அப்படின்னா குழந்தை அப்படின்றது கரெக்ட். கோலம் அப்படின்னா அழகு, குளவி அப்படின்னா குழந்தை, கூரை அப்படின்னா புடவை. கோலம் அப்படின்னா அழகு, குளவி அப்படின்னா குழந்தை, கூரை அப்படின்னா புடவை. ஓகேவா? அடுத்து 12வது கேள்வி. தே என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ தேவாரம், ஆப்ஷன் பி கடவுள், ஆப்ஷன் சி தேங்காய், ஆப்ஷன் டி தே என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை தே என்பதன் பொருள் என்ன? கடவுள். ஆப்ஷன் பி கடவுள். தே அப்படின்றதோட பொருள் என்ன? கடவுள். அடுத்து 14வது கேள்வி. பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழியில நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு கேள்வி வந்துட்டே தான் இருக்கும். பூமி என்பதன் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. மு வை சு கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை பூ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு கு அப்படின்ற பொருளை குறிக்குது. பூமி அப்படின்றதுக்கு கு அப்படின்ற பொருளை குறிக்குது. அடுத்து 15வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக. இந்த கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள் அப்படின்ற சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்துடலாம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். ஆப்ஷன் பி கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்றதா சரியான விடை. எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் இந்த தடவையும் பாட்டெல்லாம் வரும். முறையான சொற்றொடரை கண்டறிக. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் தாயினை இழந்துவிடக் கூடாது, விழிகளை இழந்து விட்டால் கூட என்று எண்ணியவர் ராய் இளங்குமரனா. இது புக்ல தான் இருக்கு. ஸோ நம்ம படிச்சவங்களுக்கு இது வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். அப்புறம் ஆப்ஷன் பி என்ன கொடுத்திருக்காங்க? விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் ராய் இளங்குமரனா. ஆப்ஷன் சி இழந்துவிடக் கூடாது தாய் தமிழினை விழிகளை இழந்து விட்டால் கூட என்று எண்ணியவர் இளங்குமரனார்.
ஆப்ஷன் டி தாய் தமிழினை இழக்க நேரிட்டால் கூட விழிகளை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் யாரு? ரா இளங்குமரனார். இது ஸ்கூல் புக்ல இருக்கு. படிச்சவங்களுக்கு ஈஸியா இந்த சொற்களை வரிசைப்படுத்தலாம். படிக்காதவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதை பண்ணணும். அடுத்து கேள்வி 17வது கேள்வி. பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர். பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர். இதற்கு ஆப்ஷன் ஏ ராபி சேது, ஆப்ஷன் பி தனி நாயகமத்தான். மிஸ்டேக்கா கொஸ்டின்லேயே அப்படிதான் கொடுத்துருந்தாங்க, அதனாலதான் நானும் அப்படியே கொடுத்துட்டேன். தனி நாயகமா தான் இருக்கணும். ஆப்ஷன் சி சுந்தரனார், ஆப்ஷன் டி மாப்போ சிவஞானம். இப்போ பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் யாரு? ஆப்ஷன் பி தனிநாயகம். ஆப்ஷன் பி தனிநாயகமா தான் இருக்கணும். அடுத்த 18வது கேள்வி. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. எப்பயுமே அகரவரிசையில் ஒரு கேள்வி வந்துடும். அகரவரிசை தானே, அதெல்லாம் கரெக்டாக போட்டுருவோம் அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருப்போம். ஆனால் அதில் தான் எக்ஸாம் ஹால்லைன்னு ஒரு நர்வஸ் நம்ம கிட்ட இருக்கும். அந்த டைமில் நம்ம அகரவரிசை கொஷின் நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷினை தான் எக்ஸாம் ஹாலில் கரெக்டாக தப்பாக எழுதிட்டு வருவோம். அதனால அகரவரிசை கொஷின் எல்லாம் போட்டு பாருங்க. இதற்கு சரியான விடை உழவு ஏறு மண் மாடு. ஆப்ஷன் சி உழவு ஏறு மண் மாடு. சரியான அகரவரிசை என்னது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 19வது கேள்வி. பொது தமிழுக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ துட்டு, ஆப்ஷன் பி எட்டு, ஆப்ஷன் சி சாத்தான், ஆப்ஷன் டி நிலம். பொது மொழிக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி துட்டு. ஆப்ஷன் பி துட்டு. பொது மொழிக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஆப்ஷன் பி துட்டு. காலம் கடந்த பெயரெச்சம். ஆப்ஷன் ஏ பண்பு தொகை, ஆப்ஷன் பி வினை தொகை, ஆப்ஷன் சி உவமை தொகை, ஆப்ஷன் டி வேற்றுமை தொகை. காலம் கடந்த பெயரெச்சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வினை தொகை. பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். காலம் கடந்த பெயரெச்சம் என்ன அப்படின்னு கேட்டா வினை தொகை. காலம் கடந்த பெயரெச்சம் என்ன? வினை தொகை. அடுத்து 21வது கேள்வி. பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன். பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ துரியோதனன். பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுவன் யாரு? துரியோதனன். அடுத்து 22. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யாருன்னு கேட்டிருக்காங்க. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி கவிமணி, ஆப்ஷன் சி திருவிக்கா, ஆப்ஷன் டி உவேசா. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யாரு? ஆப்ஷன் சி திருவிக்கா. ஆப்ஷன் சி திருவிக்கா. அடுத்து 23வது கேள்வி. 1856 திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை எழுதுறவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை எழுதினவர் யார்? சரியான ஆப்ஷன் டி கால்டுவெல். அப்ப எந்த வருஷம்னு கேட்கலாம். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை கால்டுவெல் எந்த ஆண்டு எழுதினார்னு கேட்கலாம். 1856. அடுத்து 24. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க பாடும் பாடல் வகை எது? ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல், ஆப்ஷன் பி சங்க இலக்கிய பாடல், ஆப்ஷன் சி பக்தி பாடல், ஆப்ஷன் சி சமய பாடல். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க பாடும் பாடல் வகை எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல். இது சரியான விடை ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல். அடுத்து 25வது கேள்வி. நாடும் மொழியும் நமதிர் கண்கள் என புகழுரைத்த கவிஞர். நாடும் மொழியும் நமதிர் கண்கள் என புகழுரைத்த கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தேவனைய பாவாணர், ஆப்ஷன் பி சந்த கவிமணி தமிழ் அழகனார், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். நாடும் மொழியும் நமது கண்கள் அப்படின்ற புகழுரைத்த கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார். ஆப்ஷன் சி பாரதியார். அடுத்து 26வது கேள்வி. பகை என்னும் ஓர் பொருள் தரும் ஓரெழுத்து மொழி. பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தூ. பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தூ. பூமி அப்படின்றதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்றத தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல தான் பார்த்தோம். பூமிக்கு என்ன ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தோம் அப்படின்றது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 27. உழவு பற்றி பழமொழியை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல், ஆப்ஷன் பி வேலியே பயிர் மேய்வது போல, ஆப்ஷன் சி ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆப்ஷன் டி
வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரம்னு வரும். மெல்லுன்னு போட்டுக்கோ, நெல் இது. ஓகேவா? அடுத்து உழவு பற்றி பழமொழியை கேட்டிருக்காங்க. எல்லாமே உழவு பத்தி வர மாதிரிதான் இருக்கு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் அப்படின்றது கரெக்ட். அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் அப்படின்றத உழவு பற்றிய பழமொழி. அடுத்து 28, தவறான ஒளிமரபு சொல்லை தேர்வுக. ஆப்ஷன் ஏ, குயில் கூவும், மயில் அகவும், ஆப்ஷன் சி புறா குளரும், ஆப்ஷன் டி கிளி பேசும்னு கொடுத்துருக்காங்க. இதுல தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி புறா குளரும். அப்ப புறா என்ன செய்யும் அப்படின்ற வினை மரபு சொல் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மரபு சொல் வீடியோ போட்டிருக்கோம், வீடியோல பாருங்க. அப்ப குயில் கூவும்ன்றது கரெக்ட், மயில் அகவும்ன்றது கரெக்ட், கிளி பேசுன்றது கரெக்ட். புறாக்கு என்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 29வது, கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழி நம் அறிவனவற்றை தேர்க. கூற்று 1, தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்ற பழமொழி நம் அறிவனவற்றை தேர்க. ஃபர்ஸ்ட் கூற்று 1, தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். கூற்று 2, நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும். 2, நட்பு நமக்கு கேடயம் போல பாதுகாப்பு தரும். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1 சரி, ஆப்ஷன் பி கூற்று 2 சரி, ஆப்ஷன் சி 1, 2 சரி, ஆப்ஷன் டி கூற்று 1, 2 தவறுன்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு கூற்று 1 மட்டும் சரிதான் கரெக்ட். அப்ப கூற்று 1 என்ன? கூடா நட்பு கேடாய் முடியும் பழமொழி தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். தீயவரோடு கொண்ட நட்பு எப்படி முடியும்? துன்பத்தில் முடியும்ன்றதுதான் கரெக்ட். அடுத்து 30வது கேள்வி, பாவகையில் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள். பாவகையில் பெயர் பெற்ற சங்க இலக்கியம் 8 தொகை நூல்கள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 10 பரிப்பாடல், ஆப்ஷன் பி மலைப்படுகடாம் நெடுநல்வாடை, ஆப்ஷன் சி கலித்தொகை மதுரை காஞ்சி, ஆப்ஷன் டி பரிப்பாடல் கலித்தொகை. அப்போ பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை என்னது? ஆப்ஷன் டி பரிப்பாடல் கலித்தொகை. என்னது? பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் பரிப்பாடல் கலித்தொகை. இதுல மொத்தம் 30 கேள்விகள் பார்த்திருக்கோம். இந்த 30 கேள்வி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போடுங்க. இல்ல அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது மூலியமா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.